ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரஞ்சனி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ இந்து மதத்துலேயே எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டலில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஏற்காடில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ இவங்களுடைய 2வது அக்காவை பயங்கரமாக அவங்களுடைய மாமா வந்து டார்ச்சர் பண்ணதுனால திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து கம்பல் பண்ணுறதுனால திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1 இயராக வந்து வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் அமையலைங்கிறதுனால இப்போ நம்மளோட சேனல்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஒரு நிரந்தரமான தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் இருக்கணும்னு இல்லைங்க. மணமகள் வீட்டாரே ஓரளவுக்கு வசதியானவங்க தான். ஸோ அதனால் வசதியெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட ஓகே தாங்க. நல்ல ஒழுக்கமான பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு தான் கேட்டிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா திவ்யா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சுங்க. இவங்க சொந்த தாய் மாமாவே தாங்க இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களோட ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்ததுங்க. ஸோ சொந்தங்கிறதுனால இவங்க ஜாதக பொருத்தம் பார்க்க திருமணம் பண்ணிட்டதாகவும் அவர் வந்து தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு 37 வயசு ஆன மாதிரியே இருக்காதுங்க. இவங்க ரொம்ப யங்காக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 30 வயசு, 25 வயசு, 28 வயசில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைன்னா கூட ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும். இவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குதுங்க. ஸோ தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருந்தால் மட்டும் போதும். ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.